வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து ஜூன் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு பற்றி வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் அப்படிங்கிற அவங்க வெளியிட்டிருக்க ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் அப்படிங்கிற அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ முதலாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2வது தேசிய கங்கை ஆற்று வடிநில திட்டத்திற்கு $400 மில்லியன் கடன் உதவி வழங்குவதற்கு உலக வங்கி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் நேஷனல் கங்கா ரிவர் பேசின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 400 மில்லியன் கடன் உதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது சங்கல் பர்வா திட்டம். ஸோ இந்த திட்டம் எதை பற்றினது அப்படின்னா, நாட்டில் வந்து ஒரு தூய்மையை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அலுவலக வளாகம் அல்ல வந்து எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து குறைந்தபட்சம் 5 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்காக 28 ஜூன்லேருந்து 12 ஜூலை 2020 வரைக்கும் சங்கல்ப பர்வா அப்படிங்கிற மரம் நடுற பிரச்சாரம் வந்து நாடெங்கிலும் மத்திய கலாச்சார அமைச்சகத்தினால நடத்தப்பட்டுச்சு. 28 ஜூன்லேருந்து 12 ஜூலை 2020 வரைக்கும் சங்கல் பர்வா திட்டம் வந்து அதற்காக வந்து மத்திய கலாச்சார அமைச்சகம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. என்னென்னா, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ இல்லை ஆஃபீஸ் இருக்குன்னா அது பக்கத்தில் ஏதாவது வளாகத்தில் இடம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 மரக்கன்றுகள் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கிட்டதுனால இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நடுறதுக்கு பிரதமர் வந்து என்னென்ன மரங்கள் நடலாம் அப்படின்னு சொன்னார்னா, ஆலமரம், நெல்லி, அரச மரம், அசோகா மரம், வில்வ மரம், இதெல்லாம் வந்து அவரை வந்து சொன்ன மரங்கள். ஸோ இதில் வந்து ஏதாவது மரக்கன்று கிடைக்கலனாலும் மக்கள் வந்து அவங்களோட விருப்பப்படி வேறு என்ன மரக்கன்றுகள் வேணாலும் நடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சங்கல் பர்வா திட்டம். இப்போ சங்கல் பர்வா திட்டம் அப்படின்னால நம்ம ஞாபகம் வர வேண்டியது மரம் நட சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும். ஸோ ஒரு 5 மரக்கன்றுகள் நட சொன்னாங்க. இது வந்து 28 ஜூன்லேருந்து 12 ஜூலை 2020 வரைக்கும் மத்திய கலாச்சார அமைச்சகம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். இதில் என்னென்ன மரம் சொன்னாங்கன்னா, ஆலமரம், நெல்லி, அரச மரம், அசோக மரம், வில்வ மரம், இந்த 5 மரங்கள் வந்து பிரதமர் ரெக்கமெண்ட் பண்ண மரம். ஸோ இதை தவிர எந்த மரம் நட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சங்கல் பர்வா திட்டம். அடுத்தது சீனாவோட டிக்டாக், ஷேரிட் செயலிகள் இதெல்லாம் உட்பட 59 செல்ஃபோன் செயலிகளுக்கு மத்திய அரசு அதிரடியாக தடை விதிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா தேச பாதுகாப்பு, இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதுனால இந்த நடவடிக்கையை வந்து பண்ணியிருக்காங்க. 59 செல்ஃபோன் செயலிகளுக்கு தடை கொடுத்தாங்க. ஸோ அடுத்து ஸ்டார்ஸ். ஸோ இதை கொடுத்துட்டு இதோட விரிவாக்கம் கேட்கலாம். ஸ்டார்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது. ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஃபார் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இதோட விரிவாக்கம். இதன்படி என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்கூலில் கற்பித்தல் மற்றும் கற்றலை வலுப்படுத்துறதுக்காக உலக வங்கியோட நிதி உதவியோட திட்டத்திற்கு $500 மில்லியன் வழங்குறதா உலக வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசோட சமாக்ரா சிக்ஷா அபியான் மூலம் ஹிமாச்சல் பிரதேசம், கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்பட உள்ளது. 1994ஆம் ஆண்டிலிருந்து உலக வங்கி மற்றும் இந்திய அரசினால் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. அப்போ வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்கூலில் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்கூலில் வந்து கற்பித்தல் மற்றும் கற்றலை வெளிப்படுத்துறதுக்காக உலக வங்கி நிதியுதவி கொடுக்குறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் ஃபார் ஸ்டேட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அதோட விரிவாக்கம். அடுத்தது அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாஷா முக்த் பாரத். நாஷா முக்த் பாரத் அப்படிங்கிறது ஒரு திட்டம். இது வந்து 2020 to 2021ஆம் ஆண்டுக்கான செயல் திட்டத்தை வந்து மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் ரத்தன்லால் கட்டாரியா வந்து அறிவிச்சிருக்காரு. எப்போனா, சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான தினம் வந்து ஜூன் 26. சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான தினம் தான் ஜூன் 26. அன்னைக்கு தான் வந்து இதை அறிவிச்சிருக்காரு. நாஷா முக்த் பாரத் அப்படிங்கிறது எதுக்குன்னா, சிறார் மற்றும் இளைஞர்களுக்கிடையே வந்து போதைப் பொருள் அபாயத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நாஷா முக்த் பாரத்தோட நோக்கம். ஸோ நாஷா முக்த் பாரத் இந்த திட்டம் எதை பற்றியது அப்படின்னா, இளைஞர்கள்கிட்ட, சிறார்கள்கிட்ட போதைப் பொருள் பற்றிய ஒரு அபாயத்தை வந்து உருவாக்கணும், ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதா அதோட நோக்கம். ஸோ இதை வந்து ஜூன் 26 அன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 26 அப்படிங்கிறது தான்
சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான தினம். அன்னைக்கு பார்த்து தான் வந்து இந்த திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, அஸ்ஸாம் மாநிலத்தோட ஆயில் இந்தியா லிமிடெட் எண்ணெய் கிணறுல விழவாயு கசிவு விபத்தை குறித்து ஆராயறதுக்கு முன்னாள் ஹவுகாத்தி உயர்நீதிமன்ற நீதிபதி பிபி கடாக்கே தலைமையில் உயர்மட்ட குழுவை தேசிய பசுமை தீர்ப்பாயம் அமைச்சிருக்கு. ஸோ எதற்காக? அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆயில் இந்தியா லிமிடெட் எண்ணெய் கிணறுல விழவாயு கசிவு வந்து இருந்துச்சு. இந்த ஒரு விபத்தை குறித்து ஆராயறதுக்காக பிபி கடாக்கே அப்படிங்கிற ஒரு தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த பிபி கடாக்கே யாருன்னா முன்னாள் கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி. ஸோ இவரோட தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைச்சது யாருன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அமைச்சிருக்காங்க. என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்தது, இந்திய காசநோய் அறிக்கை 2020 மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன்படி வந்து பெரிய மாநிலங்களில் காசநோய் தொற்று அதிகமாக இருக்கிற மாநிலங்களோட பட்டியலில் முதல் 3 இடங்கள் வந்து குஜராத், ஆந்திர பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம் மாநிலங்கள் வந்து இருக்குது. ஸோ பெரிய மாநிலங்களில் அதிகமாக காசநோய் இருக்க மாநிலங்களோட பட்டியல்கள்லேருந்து முதல் 3 இடங்கள் வந்து குஜராத், ஆந்திர பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம். அடுத்தது, ஆன்லைன் வழியாக ரத்தங்களை ஆர்டர் செஞ்சு பெறுறதுக்காக பிளட் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் மொபைல் செயலியை மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி அமைப்பு வந்து இணைந்து தொடங்கியிருக்கு. பிளட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலியை உருவாக்கியிருக்க அமைச்சகம் வந்து மத்திய சுகாதார அமைச்சகம். யாரோட இணைஞ்சு உருவாக்கியிருக்காங்கன்னா இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி அமைப்போட இணைஞ்சு வந்து தொடங்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா ஆன்லைன் வழியாக வந்து ரத்தங்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். பிளட் சர்வீசஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சுயசார்பு இந்தியா திட்டத்தோட ஒரு பகுதியாக நலிவடைந்த நிலையில் காணப்படுற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை திரும்ப செயல்பட வைக்கிறதுக்காக ரூ. 20,000 கோடி கடனுதவி வழங்குறதுக்காக கடன் உறுதியளிப்பு திட்டத்தை மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தொடங்கி வச்சிருக்காரு. கடன் உறுதியளிப்பு திட்டம், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து திருப்பி தொடங்கி வச்சிருக்காரு. எதுக்குன்னா நலிவடைந்த நிலையில் இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை திருப்பி செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் உறுதியளிப்பு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காரு. இந்த திட்டம் படி நலிவடைந்த நிலையில் இருக்கிற பாரா கடன் பட்டியலில் இருக்க சுமார் 2 லட்சம் தொழில் நிறுவனங்கள் வந்து பயன்பெறும். ஸோ இந்த தொழில் நிறுவனங்களை நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் வந்து பாதுகாக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழே பெற்ற கடனை திருப்பி செலுத்துறதுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரைக்கும் அவகாசம் வந்து கொடுக்கப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக பெட்ரோல் விலையை விட டீசல் அதிக விலைக்கு டெல்லியில் விற்பனையாகுது. ஐநா சபையோட சார்பில் நியூயார்க் நகரில் உலக பொது சேவை தினத்தையொட்டி ஐநா சபை பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்ரஸ் தலைமையில் நடந்த இணைய வழி கருத்தரங்கில் இந்தியாவோட சார்பாக கேரளாவோட சுகாதாரத்துறை பொறுப்பை கவனிச்சுக்கிற ஒரு பெண் மந்திரி கே சைலஜா மட்டும் கலந்துக்கிட்டு கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான போரில் கேரளா மாதிரி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, நியூயார்க் நகரில் உலக பொது சேவை தினம் இந்த தினத்துக்காக ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதுக்கு தலைமை தாங்கினவர் வந்து ஆண்டோனியோ குட்ரஸ். இவர் வந்து ஐநா சபையோட பொது செயலாளர். இதில் வந்து இந்தியாவோட சார்பாக கேரளாவில் இப்போது சுகாதாரத்துறையை பார்த்துக்கிட்டு இருக்க அமைச்சர் கே சைலஜா வந்து கலந்துக்கிட்டு கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரான போரில் கேரளா மாதிரி அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அடுத்து, இந்திரா ராசோய் யோஜனா அப்படிங்கிற பேரில் பொருளாதாரத்தில் பின்தங்கின வகுப்பினங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிற உணவை இலவசமாக கொடுக்கறதுக்கான திட்டத்தை ராஜஸ்தான் அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ கேட்கலாம், இந்திரா ரசாய் யோஜனா அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னு கேட்டாக்கா, பொருளாதாரத்தில் பின்தங்கின வகுப்பினங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமான உணவை இலவசமாக வழங்குறதுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது தெரியணும். இந்திரா ரசாய் யோஜனா இது எந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க, எந்த மாநிலம் கொண்டு வந்தாங்கன்னா ராஜஸ்தான் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது, கரோனில் சுவாசரி இந்த மாதிரி கரோனா தொற்றுக்கான மருந்துகளை பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இந்த மருந்துகள் 3 to 7 நாட்களில் கரோனா நோயை 100% குணமடைய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு. கரோனில் சுவாசரி அப்படின்னு சொல்லிட்டு கரோனா தொற்றுக்கான மருந்துகளை பதஞ்சலி ஆயுர்வேத நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழே வெண்டிலேட்டர்கள் தயாரிக்க பிரதமரோட குடிமக்கள் உதவி மற்றும் அவசர கால சூழ்நிலைக்கான நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ வெண்டிலேட்டர் தயாரிக்கிறதுக்காக வந்து ஒரு 2000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 2000 கோடி நிதி ஒதுக்கீடு இதிலிருந்து 50,000 வெண்டிலேட்டர் தயாரித்து கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க.
அடுத்து பொது விநியோக முறைமையின் கீழே மாநில அளவில் உணவு தானியங்களை விநியோகிக்கிறதுக்கான செலவு குறைந்த விநியோக சங்கிலி நெட்வொர்க்குகளை உருவாக்கி அதன் மூலமாக தேசிய அளவில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கான ஆராய்ச்சியில் இந்தியாவிற்கான ஐநா உலக உணவு திட்டம் மற்றும் ஐஐடி டெல்லி இதெல்லாம் இணைஞ்சு செயல்படுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடிஎஸ் இந்த ஸ்கீம் கீழே வந்து இந்த மாதிரி வந்து செலவு கம்மியாக விநியோகம் பண்ணணும், உணவு தானியங்களை அதிகமாக வந்து விநியோகம் பண்ணணும், அதே நேரத்தில் செலவும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இந்தியாவிற்கான ஐநா உலக உணவு திட்டம், யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமும் அதேமாதிரிக்கு ஐஐடி டெல்லி இவங்க 2 பேரும் இணைஞ்சி வந்து அந்த ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கார்பன் வெளியேற்றம் இல்லாத போக்குவரத்து அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் கரியமில வாயு பயன்பாடு குறைவாக இருக்கிற போக்குவரத்துக்கு ஒரு ஆய்வை வந்து நித்தி ஆயோக் அமைப்பும் சர்வதேச போக்குவரத்து அமைப்போட இணைஞ்சு 24 ஜூன் 2020 தொடங்கியிருக்காங்க. ஸோ கார்பன் வெளியேற்றம் இல்லாத போக்குவரத்து அப்படிங்கிறதுக்காக நித்தி ஆயோக்கும் சர்வதேச போக்குவரத்து அமைப்போட இணைஞ்சு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதை பற்றி கூடுதல் தகவல் என்னென்னா, 2006 உருவாக்கப்பட்டதும் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அமைப்பின் கீழே இயங்குறதுமான சர்வதேச போக்குவரத்து மன்றத்தோட தலைமையிடம் வந்து பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் இருக்குது. ஸோ இந்த சர்வதேச போக்குவரத்து அமைப்புங்கிறதோட தலைமையிடம் வந்து பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் இருக்குது. இது வந்து 2006 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த போக்குவரத்து கொள்கை இது மாதிரி அரசுகளுக்கு இடையான இந்த அமைப்பில் வந்து 2008 முதல் இந்தியா வந்து உறுப்பினராக இருக்குது. ஸோ 2006 வந்து தொடங்கியிருக்காங்க. 2008 வந்து இந்தியா வந்து உறுப்பினராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு தளத்தை ஏற்படுத்துவதற்கான அமிதாப் காந்த் குழு. ஸோ யாருக்கு? புலம்பெயர்ந்து போன தொழிலாளர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தளத்தை வந்து அமிதாப் காந்த் குழு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நீதி ஆயோக்கோட முதன்மை செயல் அலுவலர் தான் அமிதாப் காந்த். இவரோட தலைமையில் கூகுள், மைக்ரோசாஃப்ட், டெக் மஹிந்திரா இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களோட உயர் அதிகாரிகள் வந்து சேர்ந்து இந்த வேலைவாய்ப்பு தளத்தை உருவாக்குறதுக்காக உயர்மட்ட குழு வந்து நீத்தி ஆயோக் வந்து அமைச்சிருக்கு. ஸோ இவங்களோட சேர்ந்து ஒரு தளத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தி ஆயோக் வந்து நினச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு தளம் உருவாக்கிட்டாங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் COVID-19 ஊரடங்குனால வேலை இழந்தவங்க வந்து அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பக்கத்துலேயே வேலைவாய்ப்பு வந்து வச்சுக்க முடியும், வேலைவாய்ப்பு உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ அமிதாப் காந்த் அப்படிங்கிறவர் யாருன்னா நித்தி ஆயோக்கோட முதன்மை செயல் அலுவலர். இவரோட தலைமையில் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பிரதம மந்திரி தெருவோர விற்பனையாளர்களுக்கான சுயசார்பு நிதி திட்டத்தினை அமல்படுத்துவதற்கான வங்கியாக இந்திய சிறு தொழிற்சாலைகள் வளர்ச்சி வங்கி நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரதம மந்திரி தெருவோர விற்பனையாளர்களுக்கான சுயசார்பு நிதி திட்டம், ஸோ இதை வந்து அமல்படுத்துறதுக்கான வங்கியாக இந்திய சிறு தொழிற்சாலைகள் வளர்ச்சி வங்கி, அதாவது சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இதற்கான பரிந்துரை ஒப்பந்தம் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் அந்த வங்கிக்கிட்ட வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கூடுதல் தகவல், நாடெங்கிலும் 50 லட்சம் தெருவோர வியாபாரிகள் பயனடைகிறதுக்காக தான் இந்த திட்டம். ஸோ பிரதம மந்திரி தெருவோர விற்பனையாளர்களுக்கான சுயசார்பு நிதி திட்டம். ஸோ இந்த திட்டத்தை வந்து 1 ஜூன் 2020 அன்னைக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே தெருவோர வியாபாரிகள் ஒரு வருஷத்தில் மாத தவணையாக திருப்பி செலுத்துறதுக்காக 10,000 கடன் உதவியை வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தது, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தலைமை பொறுப்பை 2021 ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா வந்து ஏற்றுக்க போகுது. பாதுகாப்பு கவுன்சிலோட நிரந்தரமற்ற உறுப்பினராக 8வது முறையாக இந்தியா வந்து அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. வர 2021 ஜனவரி மாதத்திலிருந்து பாதுகாப்பு கவுன்சிலோட நிரந்தரமற்ற உறுப்பினராக இந்தியா செயல்பட இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை பற்றின கூடுதல் தகவல் என்னென்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தரமான உறுப்பு நாடுகள் இருக்குது. அமெரிக்கா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா இந்த 5 நிரந்தரமான உறுப்பு நாடுகள் இருக்குது. அதே மாதிரி 10 நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்த நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளோட பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள்.
பாதுகாப்பு கவுன்சிலோட தலைமை பொறுப்பை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உறுப்பு நாடு ஏற்றுக்கிறது வழக்கமாக இருக்குது. கவுன்சிலோட 15 உறுப்பு நாட்டு பெயர்களுடைய ஆங்கில எழுத்துரு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து இந்த ஒவ்வொரு மாதத்துக்கான தலைமை பொறுப்பை வந்து நிர்ணயிச்சுட்டு வராங்க. அடுத்தது கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் திட்டம். இதை பற்றின முக்கியமான தகவல்கள் பார்க்கலாம். புலம்பெயர் தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வேலை வாய்ப்பினை கொடுக்கறதுக்காக 50,000 கோடி செலவில் கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படிங்கிற திட்டத்தை பிரதமர் மோடி வந்து 20 ஜூன் 2020 அன்னைக்கு பீகாரோட ககாரியா மாவட்டத்தில் இருக்க பெல்தாவூர் வட்டத்தில் தெலிகார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இது வந்து எதை பற்றி கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் அப்படிங்கிறது எதை பற்றினா புலம்பெயர் தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். ஸோ இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா 50,000 கோடி. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கி வச்சாங்கன்னா பீகாரில் தெலிகார் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்கள வச்சு இந்த ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியானோட நோக்கம். 125 நாட்களில் செயல்படுத்தப்படுற இந்த திட்டம் மூலமாக 25 வகையான வேலைகள் இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை அதிகமாக வச்சுருக்க பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஒடிஷா இந்த 6 ஸ்டேட்ஸில் மொத்தம் 116 மாவட்டங்களில் 50,000 கோடி செலவு பண்ணி இதை நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 150 மில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 11 லட்சம் கோடி சந்தை மதிப்பு பெற்றிருக்க முதல் இந்திய நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் 150 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்த மாதிரி சந்தை மதிப்பு பெற்ற முதல் இந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிடச்சிருக்கு. அடுத்தது சத்யபாமானா என்னென்னா அது வந்து ஒரு வெப்சைட் தான். இதில் என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யோஜனா ஃபார் ஆத்மா நிர்பார் பாரத் இன் மைனிங் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதோட விரிவாக்கம். சத்யபாமா அப்படிங்கிறது கொடுத்து விரிவாக்கம் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யோஜனா ஃபார் ஆத்மா நிர்பார் பாரத் இன் மைனிங் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ மைனிங் அப்படின்னால ஏதோ நிலக்கரி சம்மந்தமாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மத்திய சுரங்கங்கள் மற்றும் நிலக்கரித்துறை அமைச்சகத்தினால தொடங்கியிருக்கு. இந்திய அரசோட சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டிருக்க இந்திய இணையதளம் மூலமாக ஸோ இந்த இணையதளத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா நிலக்கரி சுரங்கத்துறைகளை டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சத்யபாமா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தொடங்கினதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி இந்த துறைகளெல்லாம் டிஜிட்டல் ஆகணும்ப்பா அப்படிங்கிறது தான் அதோட காரணம். அடுத்தது இந்தியாவில் முதல் நடமாடும் கரோனா ஆய்வகத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் டெல்லியில் தொடங்கி வச்சிருக்காரு. நாட்டில் போக்குவரத்து வசதியே இல்லாத கிராமங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு கரோனா பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆய்வகங்கள் வந்து பயன்படுத்தப்பட இருக்காங்க. அடுத்தது கரீப் கல்யாண் ரோஜ்கார், இதை தான் இப்போ பார்த்தோம். இது எதுக்குன்னா புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை தான் வந்து திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலக போட்டி குறியீடு 2020. இதில் இந்த உலக போட்டி குறியீட்டில் இந்தியா வந்து 43வது இடத்தை பெற்றிருக்கு. ஸோ இப்போ கேட்கலாம் உலக போட்டி குறியீட்டில் இந்தியா பெற்றுள்ள இடம் என்னன்னு கேட்டால் 43. ஸோ இது யார் வெளியிடுறாங்கன்னா மேலாண்மை வளர்ச்சி நிறுவனம், சுவிட்சர்லாந்தில் இருக்க லஷானே அப்படிங்கிற ஒரு நகரில் இருக்க மேலாண்மை வளர்ச்சி நிறுவனம் தான் வெளியிடுறாங்க. இந்த பட்டியலில் முதல் 3 இடங்கள் வந்து சிங்கப்பூர், டென்மார்க், சுவிட்சர்லாந்து நாடுகளை வந்து பெற்றிருக்கு. ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்துக்கோங்க, சிங்கப்பூர் தான் முதல் இடத்துல இருக்குது. நம்ம வந்து 43வது இடத்துல இருக்கோம். கோவிட்-19 தாக்கத்தை எதிர்த்து போராடுறதுல உதவுற வகையில் இந்தியாவிற்கு 750 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கொடுக்கறதுக்காக ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ யார் அறிவிச்சிருக்காங்கன்னா ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி கோவிட்-19 எதிர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடன் உதவி கொடுக்குறாங்க. 750 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்குறாங்க. இந்த ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதோட தலைமையிடம் வந்து சீனாவோட பீஜிங் நகரில் இருக்குது. இந்த அமைப்பில் இப்போ வந்து 102 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. இது வந்து 16 ஜனவரி 2016 தொடங்கப்பட்டது. ஸோ கேட்கலாம்
ஸோ இந்த இதை கொடுத்து ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் 2016 தொடங்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் சீனாவில் பீஜிங் நகரில் இருக்குது. ஸோ இந்தியாவில் முதல் வாயு பரிமாற்ற அமைப்பு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது வந்து இயற்கை வாயுவை வர்த்தகர்கள் கொள்முதல் பண்ணுறதுக்கும் விற்கிறதுக்கான ஒரு டிஜிட்டல் சந்தையாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற இந்திய ஆற்றல் பரிமாற்ற அமைப்பு கீழே இந்த புதிய அமைப்பு வந்து செயல்படும். இந்தியாவோட முதல் வாயு பரிமாற்ற அமைப்பு வந்து அதுக்கு கீழே வந்து செயல்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதிக அளவில் அணு ஆயுதங்களை வச்சிருக்கு நாடுகளோட பட்டியலில் உலக அளவில் இந்தியா 150 அணு ஆயுதங்களோட 6வது இடத்தை பெற்றிருக்கு. ஸோ எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 6வது இடத்துல இருக்குது. 150 அணு ஆயுதங்களை வச்சிருக்கு. முதல் 3 இடங்களில் யார் இருக்கான்னா அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து நாடுகள் இருக்குது. ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தான் இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் இந்தியாவை விட சீனா வந்து மேலே இருக்குது. 360 அணு ஆயுதங்கள் இருக்குது சீனாட்ட. பாகிஸ்தான் 160 அணு ஆயுதங்கள் இருக்குது. இப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியலில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஐஃப்ளோஸ்னால் விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. இன்டகிரேட்டட் ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதோட விரிவாக்கம். இந்த பேரில் ஒருங்கிணைந்த வெள்ள அபாய முறைமை, தமிழில் கேட்டாக்கா ஒருங்கிணைந்த வெள்ள அபாய முறைமை, இதை வந்து மும்பை நகரில் மத்திய புவி அறிவியல் அமைச்சர் ஹர்ஷ்வர்தனும் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே 2 பேரும் இணைஞ்சு வந்து தொடங்கியிருக்காங்க. இதை வந்து மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழே இயங்கி வர பூனேவை சேர்ந்த இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் உருவாக்கியிருக்கு. ஸோ பூனேவை சேர்ந்த இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்கு. ஐஃப்ளோஸ் அப்படின்னா விரிவாக்கம் இன்டகிரேட்டட் ஃப்ளட் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து உருவாக்கியிருக்க அமைச்சகம் வந்து மத்திய புவி அறிவியல் அமைச்சகம். அடுத்தது ஆரோக்கிய பாத். இது என்ன ஆரோக்கிய பாத் அப்படின்னா ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து தேசிய சுகாதார விநியோக சங்கிலி அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து மத்திய சுகாதார குடும்ப நல அமைச்சகம் வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ ஆரோக்கிய பாத் இந்த வந்து உருவாக்குன ஒரு அமைச்சகம் எதுனா மத்திய சுகாதார குடும்ப நல அமைச்சகம். இதோட விரிவாக்கம் வந்து இதை பற்றினா தேசிய சுகாதார விநியோக சங்கிலிக்காக ஒரு வெப்சைட் தான் ஆரோக்கிய பாத் அப்படிங்கிறது. கொரோனா வைரஸால் மோசமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைரஸ் தடுப்பு மருந்தான ரெம்டெசிவிரை வழங்க மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய டோஸ்லிஸ்மாப் அப்படிங்கிற மருந்தும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரைச்ச 2 மருந்து தான் வந்து ரெம்டெசிவிர், அதுக்கப்புறம் டோஸ்லிஸ்மாப் அப்படிங்கிற 2 மருந்தை வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. தனியார் வங்கிகளோட உரிமையாளர்களை பற்றி ஆராயறதுக்காக PK மொஹந்தி தலைமையில் பணிக்குழுவை ரிசர்வ் வங்கி அமைச்சிருக்காங்க. ஸோ தனியார் வங்கிகளில் அவங்களோட உரிமையாளர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக BK மொஹந்தி தலைமையில் ஒரு பணிக்குழுவை வந்து ரிசர்வ் வங்கி அமைச்சிருக்காங்க. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் இதில் முதல் 200 இடங்களுக்குள்ள இந்தியாவிலிருந்து 3 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. அதில் வந்து IIT மும்பை வந்து 172வது இடத்துல இருக்குது. இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு வந்து 185வது இடத்துல இருக்குது. IIT டெல்லி வந்து 193வது இடத்துல இருக்குது. இது 3 தான் இந்தியாவிலேருந்து இடம்பெற்றிருக்க பல்கலைக்கழகம். ஸோ இந்த பட்டியலில் வந்து முதல் 3 இடங்கள் வந்து மாசசூட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இதுவும் அமெரிக்காவில் இருக்குது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்கா. இந்த 3 தான் வந்து முதல் 3 இடங்களில் இருக்குது. அடுத்தது ஷேகர் மித்ரா. ஷேகர் மித்ரா அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னா இளைஞர்களுக்கு சம்பளம் கொடுத்து தொழிற்பயிற்சியும் கொடுக்குறங்கிறது தான் இந்த ஷேகர் மித்ரா அப்படிங்கிறதோட திட்டம். இளைஞர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய தொழிற்பயிற்சி வழங்குகிற ஒரு திட்டம் தான் ஷேகர் மித்ரா. இதை வந்து மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் வந்து தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக வந்து செயல்படுத்தப்படுது. அடுத்தது பாலஸ்ராமிக் வித்யா யோஜனா. பாலஸ்ராமிக் வித்யா யோஜனா இந்த பேரில் 8லேருந்து 18 வயசு வரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் அனாதை குழந்தைகளுக்கு கல்வி நிதி உதவி வழங்குகிற திட்டத்தை உத்தரப்பிரதேச மாநில அரசு தொடங்கியிருக்கு. அப்போ பாலஸ்ராமிக் வித்யா யோஜனா இந்த திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஃபஸ்ட்டு அதுதான். அடுத்தது இது எதை பற்றினா அப்படின்னா
8லேருந்து 18 வயசு வரைக்கும் குழந்தை தொழிலாளர்கள் அப்புறம் அனாதை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்கள வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்தது, பழங்குடி பள்ளி மாணவர் தங்கும் இடங்களுக்கு ISO தர சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் என்னும் பெருமையை ஒடிஷா பெற்றுள்ளது. பழங்குடி பள்ளி மாணவர்கள் தங்குற இடத்துக்கு முதல் டைம் வந்து ISO தர சான்றிதழ் வாங்கியிருக்கு. இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட் வாங்கியிருக்குன்னா அது ஒடிஷாவில் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆதார் அட்டை மூலமாக ஆன்லைன் வழியாகவே சேமிப்பு வங்கி கணக்கு தொடங்குறதுக்கான சேவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ ஆதார் அட்டை வச்சு ஆன்லைன் வழியாகவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவை வந்து SBI வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, ஆப்ரேஷன் பாலைவன வேட்டை அப்படிங்கிற பேரில் வேவு பார்த்தலுக்கு எதிரான நடவடிக்கையின் மூலமாக இந்திய இராணுவத்திலிருந்து தகவல்களை பாகிஸ்தானோட உளவமைப்புக்கு கடத்துறதுக்கு ட்ரை பண்ண ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த 2 பாதுகாப்புத்துறை பணியாளர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா அலுவல் ரகசிய சட்டம் 1923 இதை வச்சு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பாலைவன வேட்டை 2019 தொடங்கப்பட்டுச்சு. சரி, ஆப்ரேஷன் பாலைவன வேட்டை. ஸோ இதை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டாக்கா, இது மாதிரி வேவு பார்த்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது தான். இது வந்து 2019 இந்த ஆப்ரேஷன் பாலைவன வேட்டை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. இதை வச்சு இப்போது வந்து ஒரு 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த 2 பேர் வந்து இது மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க துப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஹால்வானி உயிரியல் பன்மை பூங்கா. ஹால்வானி உயிரியல் பன்மை பூங்கா இது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை வச்சு திறந்து வச்சுருக்காங்க. ஹால்வானி உயிரியல் பன்மை பூங்கா இது எங்கே? உத்தரகாண்டில் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை கொடுத்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டால் உத்தரகாண்ட். ஹால்வானி உயிரியல் பன்மை பூங்கா அப்படிங்கிறது உத்தரகாண்ட். அடுத்தது, பாரத் மாலா திட்டத்தை செயல்படுத்தி முடிப்பதற்கான கால இலக்கு 2021 to 2022 2025 to 2026 தள்ளி வைக்கப்பட்டிருக்கதா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது என்ன பாரத் மாலா திட்டம் அப்படின்னா, இது வந்து மத்திய அரசோட நிதி உதவியில் செயல்படுத்தப்படுற சாலை மேம்பாட்டு திட்டம். பாரத் மாலா திட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சாலை மேம்பாட்டு திட்டம். இது வந்து ஒரு கால இலக்கு வச்சுருந்தாங்க, 2021 to 2022 முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சரி, அப்போல்லாம் முடிக்க முடியாது, இன்னொரு 2-3 வருஷம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 to 2026 வரைக்கும் தள்ளி வச்சுருக்கதா வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் என்னென்னா, குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் தொடங்கி பஞ்சாப் ஹரியானா வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் உத்தரகாண்ட் இந்த மாநிலங்கள் இணைச்சி அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் பீகார் வழியாக போயிட்டு சிக்கிம் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மிசோரம் மாநிலங்கள் வழியாக இந்தியா மியான்மர் எல்லை வரைக்கும் போகுது. இந்த திட்டத்திற்கு 5.35 லட்சம் கோடி செலவு செய்யப்படுது. இந்த மிகப்பெரிய திட்டத்திற்கு வந்து 2017 வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 38,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கும். இதோட முதல் கட்டம் 2021 to 2022 வரைக்கும் முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த திட்டம் 4 வருஷத்துக்கு தாமதமாகும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பசுக்களை பாதுகாப்பதற்கான உத்தரப்பிரதேச பசுவதை தடுப்புச் சட்டத்தில் உத்தரப்பிரதேச அரசு திருத்தங்களை மேற்கொண்டிருக்கு. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேச பசுவதை தடுப்புச் சட்டம். இது ஒரிஜினலாக வந்து 1955 வந்து வெளியிட்டிருக்காங்க உத்தரப்பிரதேசம். அவங்க வந்து அதில் வந்து சில திருத்தங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி குற்றம் செஞ்சு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதிகபட்சமாக ஒருத்தருக்கு வந்து 10 வருஷம் வந்து சிறை தண்டனை, அதுக்கப்புறம் 5 லட்சம் வந்து அபராதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சுதந்திர போராட்ட வீரர்களோட நலனுக்காக மத்திய உள்துறை இணையமைச்சர் G. கிருஷ்ணன் ரெட்டி தலைமையில் 9 சுதந்திர போராட்ட வீரர்கள் உள்ளடங்கிய ஒரு புதிய குழுவை மத்திய உள்துறை அமைச்சகம் அமைச்சிருக்கு. சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்களோட நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இதில் வந்து 9 சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து அந்த குழுவில் இருக்காங்க. அதுக்கு யார் தலைவர் அப்படின்னா, மத்திய உள்துறையோட இணை அமைச்சர் G. கிருஷ்ணன் ரெட்டி அப்படிங்கிறவர் தலைவராக இருக்கார். ஸோ அவரோட தலைமையில் தான் இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்தது, கொரோனா நோய் தொற்று காரணமாக ஆளில்லா விண்கலத்தை விண்ணிற்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்படுவதை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் ககன்யான் திட்டமும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கொரோனானால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கூடுதல் தகவல் என்னன்னா,
நரேந்திர மோடி அவர்கள் வந்து 2018 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் வந்து ஒரு உரை வந்து நிகழ்த்தியிருக்காரு. இதில் வந்து இந்தியாவில் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புகிற ககன்யான் திட்டம் இதை பற்றின ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டார். இந்த திட்டப்படி இந்தியா தனது 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுறப்போ 2022ஆம் ஆண்டு விண்வெளிக்கு 3 அல்லது 4 வீரர்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கதா தகவல்கள் வந்து வந்துச்சு. இதற்கு முன்னோட்டமாக இந்த ஆண்டுக்குள்ளே ஆளில்லாத விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பி சோதனை செய்ய திட்டமிட்டிருந்துச்சு. அதில் ஒரு ரோபோவும் போகிறதா இருந்துச்சு. இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக ஆளில்லா விண்கலத்தை விண்ணிற்கு அனுப்புகிற ககன்யான் திட்டம் 1 வருஷத்துக்கு ஒத்திவைக்கப்படுறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் இறுதியில் செலுத்தப்பட இருந்த சந்திரயான் 3 இந்த திட்டமும் 6 மாதத்துக்கு ஒத்திவைக்கப்படுது. அடுத்தது, இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமை ஆகாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. இது ஒன்றும் ஒரு அடிப்படை உரிமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தேசிய உயர்கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பு. ஸோ இதில் வந்து ஒரு தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு லென்த்தியாக நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2020ஆம் ஆண்டில் வெவ்வேறு பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பெற்ற கல்வி நிறுவனங்களோட விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பொறியியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 எல்லாத்துலேயுமே ஒரு 3 தான் கொடுத்துருக்காங்க. பொறியியல் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை ஐஐடி முதலிடம், பெங்களூரு இந்திய அறிவியல் கழகம், டெல்லி ஐஐடி, இது 3 இருக்குது. அடுத்தது பல்கலைக்கழகங்கள் பார்க்கும்போது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் புதுதில்லி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் வாரணாசி. அடுத்தது மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இந்திய மேலாண்மை கழகம் அகமதாபாத், இந்திய மேலாண்மை கழகம் பெங்களூரு, இந்திய மேலாண்மை கழகம் கொல்கத்தா. கல்லூரிகள் பார்க்கும்போது மிரண்டா ஹவுஸ் புதுதில்லி, லேடி ஸ்ரீராம் பெண்கள் கல்லூரி புதுதில்லி, இந்து கல்லூரி புதுதில்லி, புனித ஸ்டீஃபன் கல்லூரி புதுதில்லி. அதுக்கப்புறம் பிரசிடென்சி கல்லூரி சென்னை. ஸோ இதெல்லாம் இருக்குது. அடுத்தது கட்டிடக்கலையில் வந்து இந்திய தொழில்நுட்ப மையம் காரக்பூர், இந்திய தொழில்நுட்ப மையம் ரூர்கே, அதுக்கப்புறம் கோழிக்கோடு இருக்குது. மருந்தியல் பார்க்கும்போது ஜமியா ஹம்தர்த் புதுதில்லி, பஞ்சாப் பல்கலைக்கழகம் சண்டிகர், தேசிய மருந்தியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் மொஹாலி. சட்டம், இந்திய பல்கலைக்கழகத்தோட தேசிய சட்டப்பள்ளி பெங்களூரு, தேசிய சட்ட பல்கலைக்கழகம் புதுதில்லி, நல்சல் சட்ட பல்கலைக்கழகம் ஹைதராபாத், இது 3 இருக்குது. சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியல் 2020. ஸோ என்னென்னலாம் வந்து மாறி இருக்கு அப்படின்னா, பல்கலைக்கழக தரவரிசையில் 7வது இடத்துலேருந்து 12வது இடத்திற்கும், பொறியியல் கல்லூரிக்கான தரவரிசையில் 9வது இடத்துலேருந்து 14வது இடத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தள்ளப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த உயர்கல்வி நிறுவனங்களில் பாரதியார் பல்கலைக்கழகம் 21வது இடத்துலேயே இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் 33வது இடத்துல இருக்குது. 33வது இடத்துலேருந்து 41க்கும், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து 47லேருந்து 64க்கும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து 69லேருந்து 84வது இடத்திற்கும் சரிஞ்சிருக்கு. திருச்சி பாரதிதாசன் மட்டும் 86வது இடத்துலேருந்து 77வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இது தவிர முதல் 100 இடங்களில் அமிர்தா விஸ்வா வித்யாபீடம், திருச்சி என்ஐடி, வேலூர் விஐடி, இந்த மாதிரி ஒரு 18 நிறுவனங்கள் இருக்குது. கல்லூரிகளுக்கான தரவரிசையில் மாநில கல்லூரி 3வது இடத்துலேருந்து 5வது இடத்திற்கு இறங்கியிருக்கு. அடுத்தபடியாக லயோலா காலேஜ் வந்து 6வது இடத்துல இருக்குது. கோவை அரசு கலைக்கல்லூரி வந்து 34வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி 32 கல்லூரிகள் வந்து 100 இடத்துக்குள்ளே இருக்குது. மருத்துவக் கல்லூரிக்கான தரவரிசையில் சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து 12வது இடத்துல இருக்குது. முதல் 40 இடங்களில் 7 தனியார் கல்லூரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழகத்தில் சட்ட படிப்புக்கு தலைமையிடமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம், இந்த மாதிரி முக்கியமான கல்வி நிறுவனங்கள் வந்து தரவரிசையிலே இடம்பெறலை அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஏன் அதெல்லாம் வரல அப்படிங்கிறது பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் பிருத்வி. ப்ராஜெக்ட் பிருத்வி அப்படிங்கிற பேரில் நாடு தழுவிய நீடித்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டத்தை ஐநா வளர்ச்சி திட்டமும் ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா நிறுவனம் மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த ரிசைக்கால் இதெல்லாம் இணைஞ்சு இந்தியாவில் அமல்படுத்தியிருக்காங்க. ப்ராஜெக்ட் பிருத்வி இது வந்து எதுக்குன்னா நாடு தழுவின நீடித்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டம். பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டம் தான் ப்ராஜெக்ட் பிருத்வி. ஸோ இது எந்த 3 வந்து இணைஞ்சு இந்தியாவில் அமல்படுத்திருக்குன்னா
ஐநா வளர்ச்சி திட்டம், ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா நிறுவனம், ரிசைக்கால் ஹைதராபாத்தை சேர்ந்த ரிசைக்கால், இந்த 3 இணைஞ்சு தான் செயல்படுத்த போகுது. ப்ராஜெக்ட் பிருத்வி அப்படிங்கிறது பேர். அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்காக நடப்பு நிதி ஆண்டில் 1,10,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம், அனைத்து விதமான பர்மிட்டுகள், வாகன பதிவு, இந்த மாதிரி அனைத்து வாகன ஆவணங்களோட புதுப்பிப்பு காலக்கெடு வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிக்கப்படுவதா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அனைத்து NCERT தொலைக்காட்சி சேனல்களிலும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மின் கற்றலுக்கான பாடங்களை ஒளிபரப்பதற்காக NCERTயும் ரோட்டரி இந்தியாவும் MOU போட்டிருக்காங்க. ஸோ NCERTயும் ரோட்டரி இந்தியாவும் MOU போட்டிருக்காங்க. எதுக்குன்னா வந்து ஸோ பாடத்தை வந்து ஒளிபரப்புறதுக்காக MOU போட்டிருக்காங்க. அடுத்தது ICCS சுஜய் அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் சுஜய். இந்த ரோந்து கப்பல் வந்து கிழக்கு பிராந்திய கடலோர காவல்படை சென்னை மண்டலத்தில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி வந்து இணைச்சிருக்காங்க. இந்த ரோந்து கப்பல் இதுக்கு முன்னாடி வந்து ஒடிஷா மாநிலம் பாரதி பகுதியில் வேலையில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து சென்னையில் வந்து இணைச்சிருக்காங்க. அடுத்தது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் 2019-2020 ஆண்டிற்கான மாநிலங்களுக்கான உணவு பாதுகாப்பு குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பட்டியலில் பெரிய மாநிலங்களில் முதல் 3 இடங்கள் வந்து குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. நம்ம தமிழ்நாடு இருக்குது பார்த்துக்கோங்க. முதல் 3 இடங்கள் இதெல்லாம் வந்திருக்கு. சிறிய மாநிலங்கள் பார்க்கும்போது கோவா, மணிப்பூர், மேகாலயா இருக்குது. யூனியன் பிரதேசங்களில் முதல் 3 இடங்கள் வந்து சண்டிகர், டெல்லி, அந்தமான் தீவுகள் இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து இந்தியாவின் முதல் ஆன்லைன் கழிவு மாற்று திட்டம் ஆந்திர மாநில அரசினால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து ஆந்திர மாநில அரசால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்குன்னா விழத்தன்மை இருக்கிற இல்லை வந்து மட்காத கழிவுகளை பாதுகாப்பான முறையில் மறுசுழற்சி செஞ்சு இல்லை வந்து ஒன்று மறுசுழற்சி செய்யணும் இல்லை சுத்தமாக அழிக்கணும். இதுக்காக வந்து ஒரு திட்டத்தை ஆந்திர பிரதேச சுற்றுச்சூழல் மேலாண்மை நிறுவனம் வந்து செயல்படுத்தியிருக்கு. அடுத்து வந்து குரோபாட் அப்படின்னா என்னென்னா உலகின் முதல் இணையதளம் வழியாக கட்டுப்படுத்தப்படும் ரோபோவை வந்து மகாராஷ்டிரா மாநிலம் தானாவை சேர்ந்த பொறியியலாளர் பிரத்திக் திரோட்கர் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. குரோபாட் அப்படிங்கிற ஒரு ரோபோவை உருவாக்கியிருக்காரு. இது வந்து ஒரு வெப்சைட் வச்சே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கியிருக்காரு. இந்த ரோபோ வந்து என்ன பண்ணுன்னா கொரோனா நோயாளிகளுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறது இல்லை வந்து மெடிசின்ஸ் கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. குரோபாட் அப்படிங்கிறது பேர். உருவாக்குறவர் வந்து பிரத்திக் திரோட்கர். அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலத்தோட கோடைக்கால தலைநகராக வந்து காயிர் செயின் அப்படிங்கிற ஒரு நகரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தோட கோடைக்கால தலைநகராக காயிர் செயின், பேர் பார்த்துக்கோங்க, காயிர் செயின் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நகரத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா பராரி சென்னு சொல்கிறாங்க. ஸோ காயிர் செயின்னு சொல்கிறாங்க, பராரி சென்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து அந்த மாநிலத்துக்கு தலைநகராக இருந்த டேராடூன் வந்து அந்த மாநிலத்தோட குளிர்கால தலைநகராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து கோடைக்கால தலைநகர் வந்து காயிர் செயின், குளிர்கால தலைநகர் வந்து டேராடூன். அடுத்தது சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு. இதில் 2020 இதில் வந்து இந்தியா வந்து 168வது இடத்துல இருக்குது. சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டில் வந்து இந்தியா 168வது இடத்துல இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த பட்டியலை வந்து வெளியிடுறாங்க. இங்கிலாந்தோட ஏல் பல்கலைக்கழகம் வந்து வெளியிடுறாங்க. முதல் 3 இடங்களில் டென்மார்க், லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து இந்த நாடுகள் இருக்குது. இந்த பட்டியலில் வந்து இந்தியா வந்து 168வது இடத்துல இருக்குது. அடுத்து வந்து BS6 மாசு நெறிமுறைகளோட கூடிய வெளிவர 4 சக்கர வாகனங்களுக்கு தனித்துவமான வண்ணங்கள் கொண்ட இலக்கு தகடு, அதாவது நம்பர் பிளேட் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து டிசைன், அதாவது கலர்ஸ் வர்ற மாதிரி பொறுத்துறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து BS6 மாசு கட்டுப்பாட்டு தரநிலைகள் வந்து ஏப்ரல் 1, 2020 கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நன்றி அம்மா அப்படிங்கிற பேரில் மரம் நடுற இயக்கத்தை மத்திய பிரதேச அரசு வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ 2 லைன் தான், நன்றி அம்மா.
இது வந்து மத்திய பிரதேச அரசு உருவாக்குன ஒரு திட்டம். எதுக்குன்னா மரம் நடுற இயக்கம். ஸோ நன்றி அம்மா, மரம் நடும் இயக்கம், மத்திய பிரதேசம், இது 3 தெரிஞ்சால் போதும். அடுத்தது, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையை கணக்கிடுறதுக்காக இம்னோக்ளோஃபின் ஜி எலிசா அப்படிங்கிற பரிசோதனையை இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து பரிந்துரைச்சிருக்கு. நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வந்து பிசிஆர் பரிசோதனை தான் செய்யப்படுது. இதில் வந்து ஒருத்த உடலில் வந்து தொற்று ஏற்படுறதுக்கு 7-8 நாட்களில் தான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதை விட உடலில் ஆன்டிபாடி அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நோய்க்கான வெளிப்பாட்டை வந்து புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் அறிகுறி இல்லாமல் கொரோனா வைரஸ் தொற்று வந்து அறிகுறி இல்லாமையே வந்து குணமடைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இதற்காக வந்து இப்போ வந்து இம்னோக்ளோஃபின் ஜி எலிசா அப்படிங்கிற பரிசோதனையை வந்து மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அடுத்து வந்து நகர்வன் திட்டம். அது என்ன நகர்வன் திட்டம்னா, இந்தியாவில் 200 நகர்ப்புற காடுகளை உருவாக்குறதுக்கான திட்டம் தான் நகர்வன் திட்டம். இதை வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, தாய்மை அடையும் வயது குறித்து ஆராய 10 உறுப்பினர் கொண்ட சிறப்பு குழுவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயா ஜேட்லி தலைமையில் மத்திய அரசு அமைச்சிருக்கு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி வந்து தாய்மை அடைகிற வயசு குறித்து ஆராயணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் பெண்கள் தாய்மை அடைகிற வயது, பிரசவ காலத்தில் கர்ப்பிணிகள் எப்போல்லாம் வந்து மரணத்தை சந்திக்கிறாங்க, இதை வந்து எப்படி குறைக்கிறது, ஊட்டச்சத்து அளவை வந்து எப்படி அதிகரிக்கிறது, பெண்களோட நலனை எப்படி மேம்படுத்துறது, இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து அமைச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அடுத்தது மேரா மிதான். மேரா மிதான், ஸோ மீரா மிதுன் மாதிரி இருக்குது. மேரா மிதான் அப்படிங்கிறது என்னென்னா, அரசு ஊழியர்கள் அவங்களோட சம்பளம் தொடர்பாக வந்து தகவல்களை வாங்குறதுக்காக மொபைல் செயலி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச ஆளுநர் கிரீஷ் மர்மு அப்படிங்கிறவர் வெளியிட்டிருக்காரு. மேரா விதான் அப்படிங்கிறது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு ஆப்பு. இதில் வந்து அரசு ஊழியர்கள் அவங்களோட சம்பளம் தொடர்பாக வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, விவசாயிகள் அவங்களோட விளைபொருட்களை விற்பனை செய்கிறதுல இருக்கிற தடைகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேளாண் துறையில் சீர்திருத்தங்களை செயல்படுத்த வழிவகுக்கிற 2 அவசர சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அடுத்தது, கேரள மாநிலம் மலப்புரம் பக்கத்தில் கர்ப்பிணி யானை வந்து அன்னாசி பழத்தில் வெடிமருந்து வச்சு கொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது பெரிய இஷ்யூ ஆனிச்சு அப்படிங்கிறதுனால எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, கேரளாவில் நடந்திருக்கு. அடுத்தது, இணையதள சேவைக்கான அணுகலை அடிப்படை மனித உரிமையாக மாற்றிய இந்தியாவின் முதல் மாநிலம் அப்படிங்கிற பெருமை வந்து கேரளாவுக்கு கிடைச்சிருக்கு.